அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 3வது வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஆமேன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை வியாதியின் படுக்கையில் இன்னைக்கு இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, படுக்கையிலே வியாதியாய் கிடக்கிற உங்களுடைய வியாதி படுக்கையை அவர் மாற்றி போடுவார். மாற்றி போடுவேன் என்று சொல்லி இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார். ஆமேன். நீங்கள் சொல்லலாம், என் வியாதி கொடிய வியாதியே, இதை யாரால என்னிலிருந்து நீக்கி போட முடியும் என்று சொல்லி நீங்கள் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அவனுடைய படுக்கையை வியாதியிலே அவன் படுக்கையை முழுவதும் மாற்றிவிடும். யார் படுக்கையை முழுவதும் மாற்றுவாராம்? அதே வசனம் 1வது வசனத்தில் வாசிங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். அவனை தான் என்ன செய்வாரா? சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவர்களாய் யார் யார் நீங்கள் இருக்கீங்களோ உங்களுடைய வியாதி படுக்கையெல்லாம் கர்த்தர் இன்று மாற்றி போடுவார். படுக்கையிலே வியாதியாய் கிடக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் மனதுருகிற தேவன். அன்று கர்த்தர் இந்த உலகத்திலே மனிதனாய் ஜீவித்த நாட்களிலே அவரிடத்தில் பல்வேறு வியாதியினால் கஷ்டப்பட்டவங்களை என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்தாங்க. நீங்கள் யோவான் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பெதஸ்தா என்னும் ஒரு குளத்தில் தேவதூதர்கள் வந்து என்ன செய்வாங்களா? தண்ணீரை கலக்குவாங்களா. அப்போது அங்கே 38 வருடமாய் வியாதி படுக்கையிலே கிடந்த அவனை கொண்டு போய் அந்த தண்ணி கலங்கும் போது கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லாததுனால அவன் அங்கு சொஸ்தமடைய முடியாதபடி அந்த படுக்கையில கிடக்கிறான். படுக்கையிலே இருந்த அவனை கண்டு கர்த்தர் மனதுருகினார். அவர் மனதுருக்கமுள்ள தேவன். இன்றைக்கும் நீங்க வியாதியின் படுக்கையில நீங்க இருக்கிற உங்களை பார்த்து பலவீனத்தின் கட்டுகளிலே, அந்த பலவீனத்திலிருந்து ஒரு வேலையும் செய்ய முடியாதபடி மற்றவர்களை சார்ந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார்? மனதுருகிறார். மனதுருகி உங்கள் வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடும்படி தான் கர்த்தர் இந்த உலகத்திலே மனிதனாய் ஜீவித்தார். அவருடைய தழும்புகள் உங்களை என்ன செய்யும்? குணமாக்கும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய தழும்புகளினால் இன்றைக்கு நீங்க குணமாவீங்க. விசுவாசித்தீங்கன்னா உங்கள் படுக்கை இன்றைக்கு மாறும். ஆமேன். மார்க் 1:34 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த உலகத்தில் வாழும்போது பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகர் என்ன செய்தார்களாம்? கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்தாங்களா. அவர் என்ன செய்தாரா? சொஸ்தமாக்கினாராம். பலவிதமான வியாதியினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகர். இன்றைக்கும் இந்த வியாதியினால் நீங்கள் உபத்திரத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய வியாதி படுக்கை முழுவதையும் கர்த்தர் இந்த நாளில் மாற்றுவார். எரேமியா 31:13 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். உங்களுடைய துக்கத்தை எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமாக மாற்றி உங்களை தேற்றி உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை என்ன செய்வாரா? சந்தோஷப்படுத்துவாராம். விசுவாசிக்கிறீங்களா? என் துக்கம் என் சஞ்சலம் எப்போ மாறப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷரால் கூடாதது தான். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். மரித்த லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பின கர்த்தர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் நம்மத்தியில் பரிசுத்த ஆவியானவராய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நீங்க பிடித்துக் கொள்வீர்கள் என்றால், விசுவாசித்தவளே பாக்கியவதி. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை இன்றைக்கு காண்பா. என்னால் அல்ல, உங்களாலையும் அல்ல, உங்கள்கிட்ட இருக்க அந்த விசுவாசத்தினால் இன்றைக்கு உங்கள் வியாதி படுக்கை மாறும். விசுவாசிச்சிங்கன்னா கண்ணீரோடு, ஏசப்பா என் வியாதி படுக்கை இன்றைக்கு மாற்றுங்கப்பா. நான் ஒருவேளை சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளதல்லாத இருந்திருந்தேனா, இன்றையிலிருந்து நான் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையோடு இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியத்திற்காக தங்களை இன்றைக்கு எனக்கு எத்தனையோ பேர் சிறுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களாலான உதவியை செய்யலாம். இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் உங்கள் பக்கத்தில் அருகாமையில் வசதி இல்லாமல் சிறுமையோடு எத்தனையோ பேர் இருக்கலாம். அந்த ஜனங்களுக்கெல்லாம் நீங்கள் இறங்கும்போது உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். அந்த இரக்க குணம் உங்களுக்கு இருக்கும்னா உங்களுக்கு மரணமே வராதான். அவர் உயிரோடே வைப்பாராம். சிறுமைப்பட்டவர்களுக்கு மேல் சிந்தையுள்ளவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இன்றைக்கு நாம் ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பண்ணீர் மனதுருக்கமுள்ள தேவன். அப்பா, வியாதி படுக்கையில் சஞ்சலத்தோடு உபத்திரவத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாதியும் நீர் மாற்றி போடுகிற தேவனப்பா. நீர் இந்த உலகத்தில் வாழும்போது பல்வேறு
இப்படிப்பட்ட வியாதியினால் கஷ்டப்பட்ட துக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாதியை படுக்கையும் நீர் மாற்றி போட்டு அவர்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினவர், சஞ்சலத்தை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றின தேவனப்பா. நீர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் பரிசுத்த ஆவியானவராய் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் வியாதி படுக்கையில ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதி படுக்கையும் இன்று மாற்றும் அப்பா. எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற வியாதி படுக்கை இந்த நாளில் மாற்றும் தகப்பனே. ஒரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை அப்பா இந்த நாளில் நீர் விளங்க பண்ணுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா வியாதியும், எல்லா பலவீனங்களையும், எல்லா சுகவீனங்களையும் இந்த நாள் மாற்றி சரீரத்திலே ஒரு புது பலனை நீர் கட்டளையிடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்றும். உம்முடைய பலத்தினால் இடைகட்டும் ஆசீர்வதியும். பலவீனங்களை கொண்டு வருகிற அசுத்தாவின் கிரியைகள் முற்றிலும் இந்த நாளில் கட்டப்படட்டும். எரிக்கிறோம் தகப்பனே. நீர் சுகத்தை கட்டளையிடும். பெரிய காரியங்களை செய்யும். அற்புதங்களை செய்து சாட்சியாய் நிறுத்தும். எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.